பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று இப்போ சொல்லு மச்சான், கேட்போம். இந்த டைமில் எதுக்கு என்னை கால் பண்ணி வர சொன்ன? ஒரே குழப்பமாக இருக்குடா. அதான் உன்கிட்ட பேசினா கொஞ்சம் தெளிவாக இருக்குமேன்ட்டு தான் வர சொன்னேன். சரி சொல்லு, என்ன குழப்பம்? டேய், 2 நாளாக என் மண்டையை போட்டு ரொம்ப குடஞ்சிக்கிட்டே இருக்குடா. அவள் என்ன அவ்வளோ ஓவராக பண்ணுற? நான் தான் சாரி கேட்குறேன்ல, தெரியாம தானே பண்ணேன். அதுக்கு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஏதாவது ஒன்று பதில் சொல்லலாம்ல வாயை திறந்து. அது என்ன, சாரி கேட்டால் ஒன்றா அமைதியாக கிளம்பிடுது, இல்லைன்னா ம் ம் அந்த அதில் என்ன தாண்டா இருக்குது? எது கேட்டாலும் ம்னா மனுஷனுக்கு மண்டை. டே இப்படி தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் சொன்னால் எனக்கு என்னடா புரியும்? ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்லு, என்ன நடந்துச்சு? நீ யார்கிட்ட சாரி கேட்டு அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க? அவதான்டா அந்த முட்டைக்கண்ணி. சாரி கேட்டா மட்டும் சொல்லிட்டு போறா. ஏதாவது ஒன்று பதில் சொல்லணும்ல. அவகிட்டயா? அவகிட்ட என்னடா பண்ண? ஏதோ பண்ணியிருக்க, அதான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேட்டுக்கு. சரி, என்ன பண்ண? அது ஏன் மச்சான் கேட்குற? 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அடப்பாவி, இவ்வளோ நடந்துச்சா? அப்புறம் அப்புறம் என்ன மச்சான், அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் சாரி கேட்டுகிட்டே இருக்கேன். காலையில் கூட சாரி கேட்டேன், அதுக்கு பதில் ஐயோ முடியலடா, ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏதாவது ஒன்று பதில் சொல்லலாம்ல. பரவாயில்ல, இல்லை விடுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் சொன்னால் எனக்கு எப்படிடா இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவள் பின்னாடி சாரி கேட்டுட்டு அலைஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக தப்பே அவன் மேலே தான். நான் பாட்டுக்கும் மேலே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இவன் என்னை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதானே. அவள் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு போய் அது மேலே இடிச்சிட்டு கீழே விழப்போனான். சரி, கீழே விழுந்தா அடிபட்டுருமேன்னு தாங்கி பிடிச்சேன். அதுக்கு அதானே, கீழே விழ போறேன்னு தானே தாங்கி பிடிச்ச. இதில் என்ன தப்பு இருக்கு? இதில் என்ன மச்சான் தப்பு இருக்கு? அதுக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறா. சாரி கேட்டால் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. திரும்பவும் போய் சாரி கேட்டால் இந்த தான். சரி விடு மச்சான், இதெல்லாமா பெருசா எடுத்துப்ப? அப்படிலாம் விட முடியாதுடா. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது எப்படி? ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்கன்னா வாயை திறந்து பதில் சொல்லணும்ல. அது என்ன ங்கிறது தப்பு தானே? டே அப்பா, போதும்டா. அந்த பொண்ணு அது ஒரு தடவை தான் சொன்னுச்சு. நீ வந்ததுலேருந்து 1000 தடவை சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கே கடுப்பாகுது. உனக்கே கடுப்பாகுதுல்ல, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இது விடக்கூடாது மச்சான். எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லு. ஏதாவது ஒன்று சொல்லா? என்ன சொல்ல? அவளை எப்படியாவது பேச வைக்கணும். அந்த ங்கிறத தவிர வேற ஏதாவது பேச வைக்கணும். நீ ஏதாவது எனக்கு ஐடியா கொடு. டே லவ் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்பேன்னு நினச்சா பேச வைக்கிறதுக்கெல்லாமாட ஐடியா கேட்ப? என்ன மச்சான், ஐடியா கிடைச்சிருச்சா? சொல்லு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மச்சான். டேய், நான் அவளை பேச வைக்கிறதுக்கு ஐடியா கேட்டேன். நீ ஒரேடியா என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்க. ஒழுங்கா வேற ஏதாவது சொல்லு. டே, நான் பொய் சொல்லலடா, உண்மையாக தான் சொல்கிறேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரேன். எனக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் பொறுமை இல்லடா. என்னன்னு நீயே சொல்லு. நீ நடந்ததெல்லாம் சொல்கிறத வச்சு என்னால் கெஸ் பண்ண முடியுது. நீ நேர்லே பார்க்குற, உன்னால் ஏன்டா கண்டுபிடிக்க முடியல? டேய், ஆல்ரெடி நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். நீயும் சேர்ந்து குழப்பாதடா. என்ன தாண்டா சொல்ல வர? ஆரம்பத்தில் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் நார்மலாக என்னன்னா என்ன அப்படி இருந்தீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ ரொம்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டோம். நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க.
நீ நல்லா யோசிச்சு பாரேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து அதுக்கு நீ சாரி கேட்டு அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாளா? இப்போ நடந்த மாதிரினா ம், ஆ ஒரு டைம் இதே மாதிரி ஒன்று நடந்துச்சுடா. இதே மாதிரியா? எப்படி? அது சென்னையிலடா. அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ மழை பெஞ்சதால எல்லாருமே அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. மழை பெஞ்சதால அப்போ கரண்ட்டுமே அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நைட் டைமு எனக்கும் தூக்கம் வரலையா, சரி கரண்ட் வேற நின்றுட்டு இருக்குன்ட்டு ஜென்ரேட் ஆன் பண்ணலான்னு வெளில வந்தேன். இவளுமே தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தா. ஆனால் இருட்டில் எது எது எங்கே இருக்குன்னு தெரியாமல் பாட்டில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருந்தா. நான் ஏதோ பேய் தான் வந்து நிற்கிதுன்னு பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருந்தோம். திரும்பி திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ மொபைல் தேடிட்டு இருந்தோம். திடீர்னு அங்கே எதுலேயோ இடித்து மேலே விழுந்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டா. டேய், ரொம்ப வாய் பழக்காத, மூடு. அது ஏதோ ஆக்சிடெண்ட்டாக தெரியாதனமாக இருட்டில் அப்படி நடந்துருச்சு. மச்சான், என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை. டேய், இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஏதோ கால் தடிக்கி என் மேலே விழுந்து என் உதட்டில் கிஸ் பண்ணிட்டா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன? டேய், அவ கிஸ் பண்ணதுங்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு. இதுல ஆ லிப் டு லிப்பா? டேய், என்னடா நடக்குது இங்க? டேய், நான் தான் சொல்கிறேன்ல, அது ஒரு ஆக்சிடெண்ட்டா. சும்மா எல்லாத்துக்கும் வாய் பிளந்துட்டு இருக்காத. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி மச்சான், நான் எதுவும் பண்ணல. ஆனா கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஷாக்கா இருக்கு. மூச்சும் வாங்குதுடா, என்னால முடியல. இன்னும் என்னென்ன ரகசியம் இருக்கோ. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? அதான்டா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சுல. அப்புறம் நான் போய் சாரி கேட்டா, அவளுமே வந்து சாரி கேட்டா. சொன்னா அப்பவே, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தானே, இதெல்லாம் எதுக்கு பெருசாக எடுத்துக்கிறீங்க, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாடா. ஆனால் இப்போ பாரு, அவ மேலே தான் தப்பு. அவ தான் பார்க்காம அது மேலே கால் பட்டு கீழே விழப்போனான். நான் அவள் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பிடிச்சேன். அட்லீஸ்ட்லாம் இல்லை, அவள் தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் நான் அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கேன். நான் சாரி கேட்டுமே அவன் எந்த பதிலும் சொல்லாமல் ம் ம் ம்ண்ணா என்னடா அர்த்தம்? கோவம் வருமா இல்லையா? நீ ஏன் சொல்லு. டேய், நீ சொல்றதுலே புரியுது, அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. டே மச்சான், நானே ரொம்ப கடுப்பில் இருக்கேன். நீ இன்னும் என் கோவத்தை கிளறாத. ஒழுங்காக வேற ஏதாவது சொல்லு. சும்மா அதுவே சொல்லிட்டு இருக்காத. உனக்கு எப்படி தெரியும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு? எதை வச்சு சொல்கிற? நீ சொல்றத வச்சு தாண்டா சொல்றேன். ஆரம்பத்துல அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. இப்ப நடந்ததை விட அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கே 2 பேரும் பேசி இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லி 2 பேருமே இது பண்ணி சமாதானம் பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப நடந்ததும் அதே மாதிரி தான். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனா இதுக்கே நீ சாரி கேட்டும் அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்லலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ வந்து அவகிட்ட சாரி கேட்கணும், பேசணும், அவ பின்னாடியே வரணுங்கிறதுக்காக அவ அப்படி பண்ணிட்டு இருக்கா. புரியலையடா மண்டு? ஓ, எப்படிலாம் பண்ணுவாங்களா? பொண்ணுங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் இதுதான். ஆனா அவளை பார்த்தா அப்படி தெரியலையேடா. ஒரு தடவை கூட நான் அது மாதிரி அவளை பார்த்ததே இல்லை. அப்புறம் எப்படி? அவளை நீ ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்ட. சும்மா நார்மலா எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்த்துருந்துருப்ப. அதான் உனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரிஞ்சிருக்காது. இனிமே போய் பாரு, அப்பதான் உனக்கு எந்த பார்வைக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்னு தெரியும். ஆனா அப்படி பார்க்கறது தப்பு இல்லையா? டேய், நான் என்ன அவளை ரொமான்டிக்காவாடா பார்க்க சொன்னேன்? சும்மா பாருடா, அவளோட பார்வை எப்படி இருக்கு, உன்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கு, மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்படி இருக்கு, அதை கொஞ்சம் பாரு. அதுவே போதும். தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டுறாத. ஓ, ஆ ஆ, நீ அப்படி சொல்றியா? சரிடா. நீ சொன்ன மாதிரியே நாளையிலேருந்து அவளை நான் கவனிக்கிறேன். சரி மச்சான், உன்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, நீ கிளியர் பண்றியா? என்னன்னு சொல்லு மச்சான்.
என் பிரச்சனைய, அதுவும் இவ்வளோ பெரிய பிரச்சனைய இப்படிங்கிறதுக்குள்ளே சால்வ் பண்ணிட்ட. உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டேனா? நீ என்னன்னு சொல்லு. அந்த பொண்ணுக்கு உன் மேலே விருப்பம் இருந்தா உன்னோட ரியாக்ஷன் என்னவாடா இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. அப்படி அந்த பொண்ணுக்கு என் மேலே விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியேன், கிரண் மாமா கல்யாணம் முடிஞ்சதும் சென்னை போவோம்ல, அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி உன்னை மீட் பண்ணணும், தனியாக வான்னு சொல்லி கூப்பிடுவேன். கோவில், அப்படி இல்லைன்னா பார்க், அப்படி இல்லைன்னா காஃபி ஷாப், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவேன். அப்புறம் என்ன பேசுவ? இங்கே பாரு ராதிகா, எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. என்னை பிடிச்சிருக்குன்னு தெரியுது. ஆனால் அது ஏன் பிடிச்சதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கல. எனக்கு உன் மேலே அந்த மாரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு என் மேலே விருப்பம் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க அப்படின்னு போய் சொல்லுவோம் மச்சான். உனக்கெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் கல்யாணமும் நடக்காது, எந்த பொண்ணும் செட் ஆகாதுடா. நீ எல்லாம் காலம் முழுக்க சிங்கிளாவே இருப்ப. என்ன மச்சான், நான் சொல்கிறது கரெக்டு தானே? சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு கூட ஏதாவது ஒரு இதுல கல்யாணம் நடந்துரும். ஆனா உனக்கு இந்த ஜென்மத்துல எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டா, கல்யாணமும் நடக்காது. காலம் முழுக்க நீனு சிங்கிளாவே சுத்திட்டு இருப்ப. டேய் என்னடா? என்னடா? அந்த பொண்ணை பார்த்துருக்கல்ல, அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்கிறதெல்லாம் வரண்டா. அதுவா தேடி வருது. இவனா கூப்பிட்டு ஏதாவது வந்துட போது. கிளம்பிடு ஒழுங்கா. டேய் அதுதானே நானும் சொல்கிறேன். அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு, நல்ல பொண்ணு, படிச்சிருக்கு. அந்த பொண்ணுலாம் எப்படிடா நம்மளுக்கு செட் ஆகும்? அந்த பொண்ணு சொன்னிச்சாடா? அந்த பொண்ணே உன்கிட்ட வந்து நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு அந்த பொண்ணே சொன்னிச்சாடா? எவ்வளோ பெரிய போடா. உனக்கெல்லாம் எங்களை மாதிரி பசங்களோட ஃபீலிங்ஸ்லாம் புரியாது. நாங்கெல்லாம் எவ்வளோ தேடினாலும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுடா இது மாதிரி பொண்ணுலாம். ஆனால் உன்ன மாரி ஆளுங்களுக்கெல்லாம் ஈஸியாக வருது. ஆனால் நீங்கள் இந்த கடவுள் ஏன் தான் இவ்வளோ ஓரவஞ்சனம் பண்ணுறானே தெரியல. என்னடா ரொம்ப ஃபீல் பண்ணுறியா? சரி விடு, பார்த்துக்கலாம். உனக்கும் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு பொண்ணு செட் ஆகிடும். மச்சான், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. போ, நான் சொன்னதை மட்டும் பண்ணு. நாளையிலேருந்து அந்த பொண்ணை வாட்ச் பண்ணு. போ, அந்த வேலையை பாரு. பார்க்குறேன்டா. நாளையிலேருந்து அவளை வாட்ச் பண்ணுறது தான் என்னோட முதல் டியூட்டியே. அதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும். நாளைக்கே நான் கண்டுபிடிக்கிறேன். ஷபா, முடியல. ஊரில் 10-15 ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் பக்கத்தில் கூட இல்லை, தூரத்தில் இருக்கான். எப்பயாவது வரும்போதாவது நல்லா பேசலாம்ல. அப்பயுமே இப்படி லூசுத்தனமாக இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா, நீ தான் அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாற்றணும். சரி மச்சான், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. அப்புறம் நாளைக்கு தான் கிரண் மாமாவுக்கு பந்தக்கால் நடுறாங்க. அதனால் காலையில் வீட்டுக்கு வந்துடு. நான் இப்போ கிளம்புறேன். பாய். ஓகே மச்சான், பார்த்து போ. ஓகேடா, நீ பார்த்து போ. பாய் பாய். நான் சொன்ன மாதிரி உன்னோட லவ்வுக்கு என்கிட்ட ஐடியா கேட்க வந்துட்டு பத்தியா? உனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிதாண்டா இருக்கு. ஆனால் அது உனக்கே தெரியல. அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தான். உங்கள் 2 பேத்துக்கும் நல்லாவே செட் ஆகும்.
தான்டா மனோஜ். ம் என்ன மாமா சொல்லுங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன மாமா பண்ணிட்டு இருக்கேன்? என்ன பண்ணிட்டு இருக்கியா? ஏன்டா அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க? யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்ல போறாங்க. அதுவா மாமா, என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அதான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன, உன் ஃப்ரெண்டு சொன்னானா? அப்படி உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்? அதுக்கே நீ அவளை பார்த்துட்டு இருக்க? அதுவா மாமா, உங்களுக்கே தெரியும்ல 2-3 நாளைக்கு முன்னாடி மாடியில் என்ன நடந்துச்சுன்னு. ம், தெரியும். அந்த பொண்ணு கீழே விழ போச்சு, நீ பிடிச்ச, அவ்வளோதானே? ம் ஆமாம் மாமா, அதான் அதுக்கு தான் அவகிட்ட சாரி கேட்டேனா. ஆனால் அவள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை, மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. அதான் அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், என்னன்னு? இதே மாதிரி நடந்துச்சு. ஆனால் அவள் எந்த பதிலும் சொல்லலை. நான் சாரி கேட்டேன், அவள் மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. அவளை எப்படியாவது பேச வைக்கணும், நீ ஐடியா கொடுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அதுக்கு அவன் என்ன சொன்னான்? இப்படி அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க சொன்னானா? இல்லை மாமா, அப்படி சொல்லலை. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான், என் மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான், அதான் அவன் அப்படி சொல்கிறான். நீங்களே சொல்லுங்கள், எங்கேயாவது அப்படி தெரியுதா அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு? சொல்லுங்கள் மாமா, நீங்களே சொல்லுங்கள். நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? அதான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒன்று நடந்துச்சா இதே மாதிரி. அப்போ நான் போய் சாரி கேட்டேன். அப்போ பரவாயில்ல, இது ஆக்சிடெண்ட் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. அதே மாதிரி தானே இப்பயும் நடந்துச்சு. ஆனால் இப்போ சாரி கேட்டால் எந்த பதிலுமே சொல்லாமல் மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. அதான் அவன் சொல்கிறான், அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உன் மேலே விருப்பம் இருக்குது, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ம், மேலே? அதுக்கு தான் நான் சொன்னேன், அப்படிலாம் எதுவும் இருக்காது, அந்த பொண்ணு என்கிட்ட நார்மலாக தான் பேசுது அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், நீ அந்த பொண்ணை சரியாக கவனிச்சிருக்க மாட்ட, நாளையிலேருந்து அந்த பொண்ணை நல்லா கவனிச்சு பாரு, அப்போவே உனக்கு புரியும் அப்படின்னு. அதனால் தாங்கள் இப்போ அந்த பொண்ணை இன்னிலிருந்து கவனிக்க போறீங்க, அப்படி தானே? ம் ஆமாம் மாமா, இன்னையிலேருந்து என்னோட முழு டியூட்டி அவளை கவனிக்கிறது தான். எப்படியாவது அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிடணும். முடியலை. சரி சரி, அதுக்குன்னு இப்படி பார்த்துட்டே இருக்காத. யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க மாமா, நான் கவனமாக தான் இருக்கேன். நான் பார்க்குறத யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ நீ அதை கவனிச்சு கண்டுபிடிச்சி நீ என்ன பண்ண போற? அதான் மாமா, என் ஃப்ரெண்டும் கேட்டான், அதுக்கு அவன்கிட்டே பதில் சொல்லிட்டேன். இப்போ நீங்களே அதே கேள்வி கேட்குறீங்களா? சரி பரவாயில்ல, திரும்பவும் நான் சொல்கிறேன். அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா, உங்கள் கல்யாணம்லாம் முடிஞ்சு நம்ம சென்னை போவோம்ல, அப்போ அங்கே போய் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஒன்று கோவிலில், அப்படி இல்லைன்னா பார்க்கில், இல்லை காஃபி ஷாப்பில் எங்கேயாவது அவளை வர சொல்லி தனியாக. என்ன தனியா? அதான் மாமா, தனியாக வர சொல்லி, இங்கே பாரு, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிடுவேன். என்ன, செட் ஆகாதுன்னு சொல்லிடுவியா? உன்னெல்லாம் இன்னும் ஏன்டா மழை பெஞ்சு சுனாமி தூக்கிட்டு போகல? அதுவா வருது. இவன் மண்டையில் என்னதான் இருக்குன்னு தெரியலையே, இப்படி சொதப்புறான். இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் அந்த பொண்ணு. இவன் இப்படி நினைக்கிறான்னு அந்த பொண்ணு தெரிஞ்சது, சொல்லவே தேவையில்ல, தெரிச்சிடும். என்ன மாமா, நான் சொல்கிறது கரெக்டு தானே? இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி செட் ஆகும்? அந்த பொண்ணு ஏன் கேரக்டருக்கலாம். நீங்களே சொல்லுங்கள். நல்லா வாயில் வருது, ஆனால் சொல்ல முடியல. அப்புறம் மாமா, நீங்கள் இங்கே சும்மா தானே இருக்கீங்க? என்ன, சும்மா இருக்கனா? ஆமாம், உங்களுக்கு என்ன வேலை? ஆஃபீஸ் வேலையும் எதுவும் இல்லை, அதுவே வந்தால் கூட அது அர்ஜுனே பார்த்துக்கிறான். நீங்கள் அதிகமாக ஃபோன் தானே பேசிகிட்டு இருக்கீங்க,
அதனால் சும்மா தானே இருக்கீங்க, அப்பப்போ நீங்களும் அவளை கவனிச்சிட்டே இருங்க. டேய், நான் உனக்கு தாய் மாமன்டா. நீ வேற ஏதோ நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க. ஐயோ மாமா மாமா, அப்படியே திரும்பி பாருங்களேன், அவள் என்னை பார்த்து எப்படி சிரிக்கிறான்னு பாருங்களேன். டேய், அந்த பொண்ணு அங்க பார்த்து சிரிக்குதுடா, உன்னை பார்த்து சிரிக்கலடா. இல்லை மாமா, நல்லா பாருங்களேன், அவள் என்ன பார்த்து தான் சிரிக்கிறா. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான் மாமா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஐயோ இது தப்பாச்சே. மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறது? நான் கூட உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இதெல்லாம் தெரியும்னு நினச்சேன். எனக்கு இப்போயே எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சு மாமா. இப்போ உங்கள் கல்யாணம் வரைக்கும் நான் எப்படி வெயிட் பண்ணுறது? ஐயோ அதுக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா? ஐயோ மாமா என்ன பண்ணுறது? ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். டேய், ஏன்டா என்னென்னமோ பேசுற? பைத்தியம் ஆயிடாதடா. எல்லாரும் காதலிச்சு தான் பைத்தியமாவாங்க. நீ அதுக்கு முன்னாடி பைத்தியம் ஆயிடாதடா. ஐயோ, நீலாம் எப்படிடா நம்ம குடும்பத்தில் வந்து பிறந்த? நம்ம குடும்பத்தில் எல்லாருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு. மாமா மாமா அங்கே பாருங்களேன் எப்படி பார்க்குறான்னு. மாமா கன்ஃபார்ம் இது அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு மாமா. சென்னை போய் உங்களுக்கு ரிசப்ஷன் முடிச்சு மறுநாளே அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்ல போகிறேன். வர சொல்லி இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னா இது பெரிய பிரச்சனையாயிடும். ஆமாண்டா, ஆமாம், ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டு மோத போகிறாங்க. ஏப்பா சாமி, முடியலடா. இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு, சத்தியமாக சொல்கிறேன். மாமா ஏண்டா, ஒரு டயலாக்கை பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஏன்டா கூப்பிட்டுட்டே இருக்க? என்னடா? பாருங்க மாமா, நீங்களே பாருங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி பார்க்குறான்னு பாருங்க. ஏப்பா சாமி, என்னால் முடியாது. நீயாச்சு அவளாச்சு, என்ன ஆளை விடுங்க. நீ ஏதோ பண்ணிட்டு போ. நீங்கள் வேணால் பாருங்க மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். அது வரைக்கும் மனோஜ் பொறுமையாக காமாக கோவப்படாமல் இரு. நம்ம எல்லாம் சென்னையில் போய் பார்த்துக்கலாம். நீ சொன்னால் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும், சரியா? ஐயா, பைத்தியம். அவ்வளோ நாள்லாம் பொறுத்துக்க முடியாது, இப்போவே பேசிடலாம். இல்லைன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் என்னையே நினச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டானா அப்புறம் அவ்வளோதான். இப்பயே பேசிடலாம். ராதிகா, ம் என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உனக்கு என் மேலே கோபம் வரும், அழுகு வரும். ஆனால் இதெல்லாம் உனக்கு நான் இப்போவே சொல்லி புரிய வச்சாதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இல்லைன்னா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால் நான் இப்போவே உன்கிட்ட பேசுகிறேன். தயவு செஞ்சு என்னை தப்பாக மட்டும் எடுத்துக்காத. எல்லாமே உன் நல்லதுக்காக மட்டும்தான். ஹலோ, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன பேசணும்? இங்கே பாரு, நான் சுற்றி வழிச்சுலாம் பேச விரும்பல. நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், இதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு தெரியும், நான் இப்படி பேசுறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உனக்கு அழுக வரும். நீ என் மேலே கோவக்கூட படுவ. அதை பற்றிலாம் எனக்கு இப்போ கவலை கிடையாது. எனக்கு இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இது செட் ஆகாது. ஓகே, என்ன? அமைதியாரு. நான் யோசித்து சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நான் மறந்துடுவேன். அமைதியாரு. ஐயோ, இப்போன்னு பார்த்து இப்படி வாய் கொளருது, சொதப்புதே. சொதப்பத மனோஜ், இப்படி பேசிடு. அதான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் ஏன் இப்போவே என்கிட்ட சொல்கிறேன்னா, அப்புறம் ஃப்யூச்சரில் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால் நீ இப்பயே புரிஞ்சுக்கோ. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். அது இப்போ பிரச்சனை கிடையாது.
ஆனால் நீ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ, இது செட் ஆகாது. சரியா? நீ தேவையில்லாமல் இதெல்லாம் நினச்சி ஆசைப்பட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத. இதெல்லாம் எப்பயுமே நடக்காது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்புறம் உன்னோட இஷ்டம். நீ பார்த்துக்கோ, உனக்கு எல்லாமே புரியும். நல்லா படித்த பொண்ணு, அழகாக வேற இருக்க, உனக்கு எல்லாமே தெரியும். அவ்வளோதான். எங்கேயாவது விழுந்து அடிபட்டுருச்சா? எதுக்கு இப்போ பைத்தியம் மாதிரி என்னென்னமோ வளரிட்டு இருக்கு? இது பேசுனது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னால் திரும்பவும் ஆரம்பிக்கும். அதனால் சொல்லிட்டு போக வேண்டியதான். என்ன அமைதியாக இருக்கா? ஒருவேளை நான் சொன்னது அவளுக்கு கஷ்டமாயிடுச்சா? ஐயோ, நம்ம தெரியாதனமா இப்பயே பேசிட்டோமோ? நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். இப்போ ரொம்ப கஷ்டப்படுவாளோ? ராதிகா, நான் சொன்னது ம் ஐயோ, இந்த எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. வாய் திறந்து பதில் சொன்னா என்ன? ம்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அப்படின்னா எப்படின்னா? அந்த அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நீங்கள் சொன்னதுக்கு சொன்னேன், அவ்வளோதான். ஓ, அப்போ நீ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா? ஓகே ஓகே. நான் கூட ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஸ்மார்ட்டான கேர்ள். நீ எல்லாத்தையும் சீக்கிரமாக புரிஞ்சுப்ப. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் இவ்வளோ ஹார்ஷாக பேசினதுக்கு சாரி. என்னை மன்னிச்சிரு. என்ன பண்ணுறது, இப்படி பேசித்தானே ஆகணும். அப்படின்னா தானே உனக்கு புரியும். அதனால தான் அப்படி பேசிட்டேன். சாரி. நம்ம எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன வளருது இது? ஐயோ, என்னென்னமோ வளரிட்டு இருக்கு. சரி, சொல்லிட்டு போக வேண்டியதான். அட, மறுபடியும் சரி, ஓகே. நீ உன்னோட வேலையை பாரு. நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாய். இதுக்கும் தானா? கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே இன்னும் சொல்லியே மண்டையை சூடாக்குவா. என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இப்படி லூஸ் தனமாக வளரிட்டு போகுதுன்னு தெரியல. இது சொன்னது ஒன்று கூட எனக்கு புரியல. என்னமோ ஆச்சு. நான் கூட எப்பயும் போல் வந்து சாரி கேட்டுட்டு போயிடும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னென்னமோ வளரிட்டு போகுது. ரொம்ப முத்திடுச்சு பாவம். இதை வச்சுட்டு நான் எப்படி லைஃப்பில் ஓட்ட போகிறேனோ? கடவுளே கடவுளே. அப்பாடி, எல்லாத்தையும் பேசியாச்சு. நான் கூட ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். என்னை புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் நம்ம தான் எல்லாம் பேசிட்டோம்ல. ஆனால் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது? நான் பேசினது கரெக்டாக தப்பா? ராகுல் சொன்ன மாதிரி எனக்கும் அவளை பிடிச்சிருக்கா? ஒருவேளை நம்ம அவசரப்பட்டுட்டோமோ? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அதான் பேசிட்டு போயிட்டார்ல, அப்புறம் ஏன் திரும்பி பார்க்குறாரு? என்ன திரும்பி வராரு? என்னாச்சு இவருக்கு? என்னாச்சு? ஏதாவது சொல்கிறதுக்கு மறந்துட்டீங்களா? இல்லை, அது அது வந்து என்ன இவ்வளோ இழுக்குது? என்ன சொல்லுங்க. இங்கே பாரு ராதிகா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினது எல்லாத்தையும் மறந்துடு. நான் ஏதோ லூசுத்தனமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ வளரிட்டேன். நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்கோத, சரியா? அப்புறம் நான் பேசினதெல்லாம் தப்பு தான். சாரி. உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுக்க முடியுது. அதனால் நீ பேசினதெல்லாம் மறந்துடு. நான் கிளம்புறேன். பாய். யூ என்ன பேசிட்டு போகிறேன்னே புரியல. இதில் நான் மறக்கிறதுல என்ன இருக்கு? ஷபா, முடியல. இதுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. சரி, இதை யோசிச்சோன்னா நம்ம மென்டல் ஆகிடும். நம்ம போய் வேலையை பார்க்கலாம்.